அம்மா ராஜான்னு இப்ப பாருனேன். ஆமா. எல்லாரும் ராஜான்னு தான் கூப்பிடுறாங்க அவரை. அப்பனா அவர் ராஜான்னு சொல்றீங்களே, அப்பனா அவர் அரண்மனையில தானே பிறந்திருக்கணும். ஏன் மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு? அவர் மேன்மையை வெறுத்தாருப்பா, தாழ்மை கோலத்தை எடுத்தாரு. நமக்காக தாழ்மை கோலத்தை அவதரித்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தவித்தா மாஜோதியாய் திகழ்ந்தா, மாஜோதியாய் திகழ்ந்தா, பிறந்தா பிறந்தா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தா. தந்தனத்தம் என்று சொல்லியே இயேசுவை பாட. ஆமா இயேசுவை பாட. இயேசுவை பாட. சரி, இப்ப மாட்டு தொழுவத்துல பிறந்துட்டாரு. இப்ப மாட்டு தொழுவத்துல யாருமா பார்க்க வரப்போறா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல தம்பி. மாட்டு தொழுவத்துல நிறைய பேர் பார்க்க வந்தாங்க. சரி, யாரா இருக்கும்? முக்கால்வாசி நான் சொல்றேன் பாரு. யார் 3 பேர் இருப்பாங்க கண்டிப்பா. ஆடு, மாடு, கழுதை. முக்கியமா ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் வராம குழந்தைய பிறந்திருக்காரு. யாருன்னு தெரியுமா? ஜோசப்பு. அப்படியெல்லாம் இல்ல தம்பி. அப்புறம் ஜோசப் வரலையா? அவரும் இருந்தாரு. அவர் இல்லாம எப்படி? அவரும் இருந்தாரு. ஆனாலும் தேவதூதர் மூலமா மெய்ப்பர்களுக்கு அறிக்கைப்பட்டது. ஓ, மேய்ப்பர்களுக்கு. நம்ம காபிரியல் தூதர் எதுக்கு இருக்காரு? மேய்ப்பர்களுக்கு அறிவிக்க போனாரு. அவரு அறிவிச்சதுனாலதான் அவங்க பார்க்க வந்தாங்க குழந்தைய. ராக்கால பெத்லகேம் மீட்பர்கள் தம்மந்தை காத்தன, கர்த்தாவின் தூதர் இறங்க விஞ்சோதி கண்டன, அவர்கள் அச்சம் கொள்ளவும் விண்ணோரம் திகில, எல்லோருக்கும் நற்செய்தி கூறவே மெய் கிறிஸ்து பிறந்தார், கந்தை பொணிந்த கோலமாய் அப்பலனை காண்பீர். அப்ப ஏசப்பா பிறந்தோன்னே சரி, தந்தனத்தம் என்று சொல்லியே இயேசுவை பாட. ஆமா இயேசுவை பாட. ஆமா இயேசுவை பாட. மாட்டு தொழுவத்தை பாருங்கன்னா ஆட்டு மேய்ப்பர்கள் சும்மா மட்டும் வரல தம்பி. அப்புறம் என்ன, ஏதாச்சும் எடுத்துட்டு வந்தாங்களா? காணிக்கை கொண்டு வந்தாங்க. காணிக்கையா? சரி சரி, பாப்போம். என்ன காணிக்கை எடுத்துட்டு வந்தாங்க? ஆட்டுக்குட்டியையும் கம்பளத்தையும் எடுத்துட்டு வந்து அவருக்கு காணிக்கையா வச்சு ஸ்டாஸ்டாங்கமா விழுந்து வணங்கினாங்க. சரி, இப்ப சொல்லிட்டா. மாட்டு தொழுவங்கிறதுனால ஆட்டு மேய்ப்பர்களும் வந்துட்டாங்க. வேற யாரு வந்திருக்க போற? ஆட்டு மேய்ப்பர்கள் மட்டும் வரல தம்பி. முக்கியமானவங்க ஒருத்தவங்க வந்தாங்க. யாரு? வானசாஸ்திரிகள் வந்தாங்க. வானசாஸ்திரிகளா? வானசாஸ்திரிகளா யாரு? வானத்துல ஆராய்ச்சி பண்றவங்க தான் வானசாஸ்திரிகள். அப்பதான் ஆராய்ச்சி பண்ணும்போது வால் நட்சத்திரத்தை பார்த்தா ராஜா பிறந்திருக்காருன்னு அறிவிச்சிருப்பாங்க. அப்ப ராஜா பிறந்தத அறிவிச்சிட்டாரு. ராஜா பிறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுனால அவங்க அதே இடத்த வால் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து பெத்லகேமுக்கு வந்தாங்க. மாட்டு தொழுவத்துல வந்து இயேசுவை பணிந்தாங்க. அவங்க சும்மா மட்டும் வரல, வெள்ளை போலம், தங்கம், தூபவர்க்கம், வெள்ளை போலத்தெல்லாம் கொண்டு வந்து காணிக்கையாக வைத்தாங்க. சாஸ்திரிகள் இயேசுவை கண்டு சாஸ்திரிகள் இயேசுவை வணங்க பெத்லகேம் வந்தனரே, சாஸ்திரிகள் இயேசுவை வணங்க பெத்லகேம் வந்தனரே, பொன்னும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தை தந்தனரே, இயேசுவுக்கு வெள்ளை போலத்தை தந்தனரே, மாட்டு தட்டிலே இயேசு ராஜ மனிதனானரே, மாட்டு தட்டிலே இயேசு ராஜ மனிதனானரே, வந்துதித்தார் வந்துதித்தார் வந்துதித்தார், இயேசு வந்துதித்தார் வந்துதித்தார் வந்துதித்தார். தந்தனத்தம் என்று சொல்லியே இயேசுவை பாட. ஆமா இயேசுவை பாட. ஆமா இயேசுவை பாட. தந்தனத்தம் என்று சொல்லியே. சாஸ்திரிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? பொண்ணு தூபவர்க்கம் எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்களும் ஸ்டாஸ்டாங்கமா 7 தடவை அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாங்க. சரி, இப்ப இங்க எல்லாரும் போய் பார்த்துட்டாங்க. நம்மளும் போய் பார்த்துட்டு வருவோமா? வாங்க 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 வாங்க, நம்ம மொத்தமாக போவோம் பெத்லகேம் ஊரோரம்.
இயேசுவுக்கு சரணம் பாடி வரும் தருணம் இந்த நேரம். மண்ணினாடு காலைகளை பூட்டியே கூட்டு வண்டி எல்லாம் உள்ள ஏறுங்க. மல்லி வெட்டின கட்டுன அம்பல கண்டாங்கி சேல கட்டும் பொம்பல அவிச்ச நெல்லையும் இடிச்ச அவளையும் மூட்டை கட்டி எடுங்க. கரும்பு கட்டையும் கடலை மூட்டையும் கொண்டு போவாங்க. ஓ சாமி இயேசுவுக்கு சரணம் பாடி வரும் தருணம் இந்த நேரம். ஒத்தையடி பாதியில போவங்க, ஒத்துமைய பத்தலகம் போவங்க. கந்தை துணியிலே கண்ணுறங்கிடும் கத்தரேசு முன்னே நித்தம் சுத்தமாய் வாழ நம்மையே தத்தம் செய்து வருவோம். ஓ சாமி இயேசுவுக்கு சரணம் பாடி வரும் தருணம் இந்த நேரம். தந்தனத்தம் என்று சொல்லியே இயேசுவை பாட. ஆமா இயேசுவை பாட. ஏமா இயேசுவை பாட. நம்ம விட சும்மா போகல. அதான் நம்மளும் கடலை முட்டை நெல் முட்டை நெல் இடிச்ச அவளு எல்லாத்தையும் ஏசப்பாவுக்கு காணிக்கையாக எடுத்துட்டு கொண்டு போவோம். சரியா? சரி சரி சரிம்மா. எல்லாருக்கும் ஒரே பொதுவா ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோமா? அன்பின் வாழ்த்துக்கள் என்றும் கூறுவோம். மேசியா இயேசு ராஜன் பாரினில் தோன்றினார். மேசியா இயேசு ராஜன் பாரினில் தோன்றினார். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி விண்மணியே கண்ணனியே ஒப்பில்லாத ஆண்டவனே சத்தியனே நித்திய கன்னிமாரி பாலகனை போற்றி பாடுவோம். அன்பின் வாழ்த்துக்கள் என்றும் கூறுவோம். மேசியா இயேசு ராஜன் பாரினில் தோன்றினார். மேசியா இயேசு ராஜன் பாரினில் தோன்றினார். தந்தனத்தம் என்று சொல்லியே இதோட முடிச்சுக்கிறோம். இயேசுவை பாட. அவ்வளவுதான். தந்தனத்தம் என்று சொல்லியே இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். ஆமா. சரி, உங்க எல்லாத்துக்கும் ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்றோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். அப்புறம் எல்லாத்துக்கும் பொதுவா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பை. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். பை.